விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோக்குள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியாவில் காணப்படக்கூடிய மாட்டு இனங்கள் அவற்றோட பயன்பாட்டை பொறுத்து பார்த்திங்கன்னா 3 முக்கிய வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். அதே போல் அதிக பால் உற்பத்தி கொடுக்கக்கூடிய அயல்நாட்டு இனங்களையும் இங்கே பல பிரபலமான இனங்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறையா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸாக இருக்கக்கூடிய இந்த ஊசியை போடுறோம் இல்லையா, ஸோ இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் அண்ட் அதோட சிறப்பு அம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையுமே ஒரு வீடியோஸாக போட்டிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ இது எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. இண்டிஜியஸ் பிரீட், எக்ஸோடிக்ஸ் பிரீட், கிராஸ் பிரீட். அதாவது இந்தியன் நாட்டு மாட்டினங்கள், அயல் நாட்டு மாட்டினங்கள், கலப்பின மாட்டினங்கள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா? அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்திய இனங்களால், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இனங்களில் பெரும்பாலும் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டது அண்டு நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட இனங்களாக தான் இந்திய இனங்கள் அப்படின்னு இருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்க்கும்போது பால் தரும் இனங்களாக பார்த்தீங்கன்னா மில்ச் பிரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? பால் தரும் இனங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிர் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இது குஜராத் மாநிலத்தை சேர்ந்த நீண்ட காதுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக இருக்கும், கொம்புகள் அப்படிங்கிறது வளைஞ்சு போயிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா கிர் மாடுடைய ஒரு அடையாளம். அடுத்ததாக சாகிவால் பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. அதிக பால் தரும் இனங்களில் இதுவும் ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெட் சிந்தி. இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுதான் இந்த ரெட் சிந்தி. ஓகே, இது சிவப்பு அதிக பால் உற்பத்தியை பார்த்தீங்கன்னா இது மூலயமா கொடுக்கும். இன்றைக்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய மாடுகள் எல்லாமே எதுலேருந்து கிராஸ் பீரியட் ஆணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இது மாதிரியான மாட்டு இனங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் பீரியட் ஆகி வந்த இனங்கள் தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது. ஓகேவா? அடுத்தது இருமுறை டூயல் பர்போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இது என்னன்னா பால் கறவைக்கும் பயன்படுத்தும், விவசாய வேலைகள், அதாவது ஏர் உழுவுறதாக இருக்கட்டும், லோடு ஏற்றிட்டு போகிறதாக இருக்கட்டும், இது மாதிரியான வேலைகளுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஹரியானா. ஓகேவா? அந்த ஒரு இனமும், அடுத்தது ஓங்கோல் அப்படிங்கிற இனம், அடுத்தது தார் பார்க்கர். இந்த 3 இனங்களும் பார்த்தீங்கன்னா இருமுறை பயன்பட பாலும் கொடுக்கும், விவசாய வேலைகளுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இனங்கள், மாட்டு இனங்கள் எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக வேலைக்கு உதவும் இனங்கள் அப்படின்னு சொல்லி முழுக்க வேலைக்காக மட்டுமே, அதாவது பார்த்தீங்கன்னா விவசாயம், வண்டி இழுக்கிறதுக்கு மட்டுமே, பால் சுத்தமாக இருக்காது, மிஞ்சி போனால் ஒரு நேரத்துக்கு 1/2 லிட்டர் 1 லிட்டர் கொடுக்கக்கூடிய அது மாதிரியான இனங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காங்கேயம் இனம் இதில் வந்துடும். இது நம்ம தமிழ்நாடு தான் பெருமையை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உப்பலஞ்சேரி அப்படிங்கிறது, இது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தது. அந்த காங்கேயம் அப்படிங்கிறது ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகேவா? அடுத்து புலிக்குளம் அப்படிங்கிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிகவும் பிரபலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வெரைட்டி மாடுது. ஓகேவா? இவ்வளோதான் விஷயம். இது பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுடைய மாட்டினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே அயல் நாட்டு மாட்டினங்கள், அதை பார்த்தீங்கன்னா எக்ஸோடிக்ஸ் பிரீட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல வரதே ஜெர்சி தான். இது இங்கிலாந்தின் ஜெர்சி தீவில் இருந்து கொண்டு வரப்பட்ட அதிக பால் தனமாக பார்த்தீங்கன்னா ஃபேட்டஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இனமாக தான் அதை கொண்டு வரப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹால்ஸ்டீன் ஃபிரிசியன், அதை பார்த்தீங்கன்னா HF அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பால் அதிகமாக கொடுக்கும், டெஸ்ட் ஃபேட்டெல்லாம் அதிகம் வராது இல்லையா. ஸோ அது மாதிரியான மாடுகள் தான். இது நெதர்லாந்து நாட்டை சேர்ந்தது. உலகிலேயே அதிக பால் தரும் மாட்டினம் இதுதான். ஓகேங்களா? HF தான் உலகத்திலேயே அதிக பால் கொடுக்கக்கூடிய ஒரு இனம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ரோவிஸ் ஸ்விஸ். இது பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து நாட்டை சேர்ந்தது, நீண்ட காலம் பால் தரும் திறன் கொண்டது. ஓகேங்களா? இதற்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பார்க்க போகிறது கலப்பின மாட்டினங்கள், பார்த்தீங்கன்னா கிராஸ் பீட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிராஸ் பீடில் பார்த்தீங்கன்னா கர்னஸ்விஸ் அண்ட் சுட்சினி அப்படின்னு சொல்லி, இது பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது. இப்போ A2 பால் பார்த்திங்கன்னா அதிகமான விழிப்புணர்வு நண்பர்கள்ட்ட வரதுனால இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளான கிர் மற்றும் காங்கேய இனங்களுக்கு அதிக வரவேற்பு அப்படிங்கிறது மக்கள்கிட்ட கிடைச்சிட்டு இருக்கு. இதை இப்போ கிராஸ் பீட் அப்படிங்கிறத பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம நாட்டு மாடுகளுக்கும் அயல் நாட்டு மாடுகளுக்குமான ஒரு வித்தியாசங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பால் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்பொழுது நாட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு சராசரியாக 2 to 8 லிட்டர் வரைக்கும் கொடுக்கும். அது இனத்தை பொறுத்து மாறுபடும். அதே அயல் நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய HF மாடுகளாக இருக்கட்டும், ஜெர்சி மாடுகளாக இருக்கட்டும், அது ஒரு நாளைக்கு 15 இருந்து ஒரு 30-40 லிட்டர் வரைக்கும் அதிகப்படியாக கொடுக்கக்கூடும். ஸோ இதிலிருந்து 2-3 லிட்டர் கம்மியாகவே நம்ம வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய அளவுகள் அப்படிங்கிறது. அதே மாதிரியே நாட்டு மாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது A2 ரக பால், இதில் பார்த்தீங்கன்னா சத்துக்கள் அதிகமாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். A1 ரக பாட்கள் தான் அயல் நாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த ஜெர்சி, HF இது மாதிரியான மாடுகள்லேருந்து வரக்கூடியது. இதில் சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான். அதே மாதிரி நாட்டு மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா கோமாரி போன்ற நோய்களை தாங்கி வளரக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நம்ம இன்றைக்கி பயன்படுத்திய ஒரு HF ஆக இருக்கட்டும், ஜெர்சியாக இருக்கட்டும், அடிக்கடி பார்த்திங்கன்னா கோமாரி இது மாதிரி நோய்களாக இருக்கட்டும், நோய் வாய்ப்புகள் அதிகமாக படுறதுனால செலவுகள் அப்படிங்கிறது விவசாயிகளுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும்.
அடுத்தது இந்த காலநிலை அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது இந்தியாவில் அதிக வெப்பம் மற்றும் வறட்சியை தாங்கி இருக்கக்கூடிய கால்நடைகள் அதிகம். ஆனால் இந்த ஹச்எஃபாக இருக்கட்டும், ஜெர்சியாக இருக்கட்டும், இது எல்லாமே குளிர்ச்சியான சூழ்நிலையில் வாழ்ந்தவை. இதுக்கு வந்து அதிக வெப்பம் ஆயிடுச்சு அப்படின்னா பாலோட அளவு அப்படிங்கிறது குறைஞ்சிடும். அதாவது வெயில் அதிகமாக பால் குறையுதுன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த சீசனில் நம்ம பால் ஏன் குறையுதுன்னா வெயில் அதிகமாகி பிடிச்சி பால் குறையுமா, அதான் காரணம் என்னன்னா இதுதான். இதுவே நம்ம நாட்டு மாட்டினங்கள் நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அயல்நாட்டு இனமான ஹச்எஃப் ஜெர்சி நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஒரு கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு தான் இருக்கணும் நம்ம. ஓகேவா. அடுத்தது உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நாட்டு மாட்டு இனங்களுக்கு திமில் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா. ஆனால் முதுகு பகுதியில் நேராக இருக்கும். இதில் அயல்நாட்டு இனங்களுக்கு முதுகு பகுதி நேராக இருக்கும். நம்ம உள்நாட்டு மாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதுகில் திமில் இருக்கும். சூரிய சக்தியை உறிஞ்சும் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. அந்த திமில் வந்து சூரிய சக்தியை உரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்குது. பராமரிப்பு செலவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மேய்ச்சல் நிலங்களுக்கு சாதாரண தீவனம் அப்படிங்கிறது போதுமான நாட்டு மாட்டு இனங்களுக்கு. ஆனால் இதுவே வந்து அயல்நாட்டு இனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீவனங்களுக்கு அதிகமாக அடர் தீவனம் அது இதுன்னு சொல்லி ஊர்ப்பது நம்ம சேவை, அதாவது பார்த்திங்கன்னா செலவுகள் அப்படின்னு கொண்டு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இதில் எந்த இனம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வணிக ரீதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம பால் விற்பனை பண்ணுறோம், பால் ஊற்றி அது மூலயமா தான் நம்ம இதுங்கிறோம். அப்படி அது நம்ம அன்றாட வேலைகள் நடைபெறுது, செலவுக்கு அதான் அப்படிங்கிறப்ப நம்ம அயல்நாட்டு இனங்கள் அல்லது கலப்பின மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா பால் அதிகம் குடிப்போம், அதிக லாபம் கொடுக்கும். அயல்நாட்டு இனங்கள் ஹச்எஃப் ஜெர்சி மாடுகள்லாம் அதிகமாக நமக்கு பால் கொடுக்கும். கலப்பின மாடுகளும் நமக்கு அதிக பால் கொடுக்கும். அதுக்கு போகலாம். இயற்கை விவசாயம் ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ரசாயனம் இல்லாத விவசாயம் செய்கிறது ஒரு ஆரோக்கியமான ஏட்டுப்பால் நமக்கு தேவை. அப்படிங்கிறப்ப நாட்டு மாடுகள் குறிப்பாக காங்கேயம், கிர் இது மாதிரியான மாடுகளை தேர்ந்தெடுத்து அதோடைய பால் நம்ம கறந்து குடிக்கும் போது நமக்கு சத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம நாட்டு தட்பவெப்ப நிலைக்கு இருக்கக்கூடிய மாடுகளை நம்ம வாங்கி பயன்படுத்தும் போது இது சிறந்ததாக இருக்கும். இப்போ வந்து நிறைய ரிசர்ச் எல்லாமே போயிட்டுருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ப்ரீடிங் பண்ணிக்கிட்டே வராங்க. எது மாதிரியான ப்ரீடிங் அப்படின்னா பல பண்ணையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாட்டு மாடுகளின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அயல்நாட்டு மாடுகளுடைய பால் உற்பத்தியும் இணைஞ்சு கிராஸ்பீல்டு மாடுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்க்கறதுக்கு விருப்பப்படுறாங்க. அந்த விருப்பத்தின் ஒரு பங்காக வந்தது தான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பாரத் பசுதானா அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் இருக்கும். அதை செக் பண்ணி பார்க்கலாம். 1962 ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நேஷனல் டைரி அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு தேர்னாலும் கிடைக்கும். பாரத் பசுதானா அப்ளிகேஷன் நீங்கள் தேர்னாலும் கிடைக்கும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா வம்சாவளி சோதனை திட்டம் அப்படிங்கிற பேரில் தேர்னாலுமே கிடைக்கும். இது எல்லாமே இது மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தியும் விவசாயிகளுக்கு பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்காகவுமே இந்த கிராஸ் ப்ரீடிங் மெத்தட் அப்படிங்கிறது கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட்டை பற்றி பேசணும்னா ஏகப்பட்ட வீடியோஸ் பேசணும். நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் விவசாயிகளுக்கு தெரியறதுக்கு அவசரம் முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த எப்படி சொல்கிறது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், வம்சாவளி சோதனை திட்டங்களாக இருக்கட்டும், இதை பற்றி பேசணும்னா அது என்ன ஸ்கீம் அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஒரு வீடியோ அப்படிங்கிறது போட வேண்டியதாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவேன், மறக்காமல் பாருங்கள். அதை நீங்கள் பார்க்கணும்னா ஃபஸ்ட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.